ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் மேன் என்சைக்ளோபீடியா அடித்தோம். நான் தான் உங்கள் மேன். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது அனிமியா மேலிக்னன்சி. இது ரெண்டும் இருக்கும்போது எப்படி கோட் பண்ணுன்றதை பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு எதை வந்து சீக்வன்ஸ் பண்ணணும் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அனிமியா டியூ டு மேலிக்னன்சி. அனிமியா வந்ததுக்கு காரணம் வந்து மேலிக்னன்சி. ஸோ மேலிக்னன்சினால தான் அனிமியா வந்திருக்கு அப்படின்னும் போது நம்ம இதை எப்படி கோட் பண்ணுறது. ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து மேலிக்னன்சி கோட் பண்ணணும். செகண்ட் வந்து அனிமியா கோட் பண்ணணும். ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேலிக்னன்சினால தான் வந்து பேஷண்ட்டுக்கு அனிமியா வந்திருக்கு. அதனால தான் நம்ம இப்படி கோட் பண்ணுறோம். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பேஷண்ட் வித் கொலைன் கேன்சர் அண்ட் அனிமியா டியூ டு த கேன்சர் எப்படின்னு கொடுத்துருக்கான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து C18 சீரீஸ், அதாவது கொலைன் கேன்சர் கொடுத்துட்டு செகண்டாக வந்து பார்த்தீங்கன்னா D63.0 அனிமியா இன் நியோபிளாஸ்டிக் டிசீஸ் இதை வந்து நம்ம கோட் பண்ணணும். இப்போ இதுவே அனிமியா டியூ டு ஹீமோதெரப்பி, பேஷண்ட்டுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஹீமோதெரப்பினால தான் பேஷண்ட்டுக்கு வந்து அனிமியா வந்திருக்கு. இந்த ஹீமோதெரப்பி ட்ரீட்மெண்ட் தான் இந்த அனிமியா வர்றதுக்கே காரணம் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எதை கோட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சைடு எஃபெக்ட்ஸ், டி சீரீஸில் வரக்கூடிய கோடு, அந்த அட்வர்ஸ் எஃபெக்டை தான் நம்ம வந்து ப்ரைமரியாக வந்து கோட் பண்ணோம் கோட் ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா D64.81 அனிமியா டியூ டு ஆன்டி நியோபிளாஸ்டிக் ஹீமோதெரப்பி அப்படி கொடுக்கலாம். அப்படி இல்லை ட்ரக்கை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணலை அப்படின்னும் போது D64.89 அனிமியா டியூ டு அதர் ட்ரக்ஸ். இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று நம்ம ரெண்டாவதாக கொடுக்கலாம். அதுக்கப்புறம் வேணால் நம்ம மேலிக்னன்சி கொடுக்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா மேலிக்னன்சி அனிமியா ரெண்டும் வரும்போது எப்படி கோட் சீக்வன்ஸ் பண்ணுன்றது தான் இப்போ நம்ம பார்த்துருக்கோம். நன்றி. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க.